இது என் வீடா? இப்படி குப்பை காடா இருக்கு. அத்தை வாங்க. என்னம்மா வீடு இப்படி அலங்கோலமா இருக்கு? 2 நாளா வீட்டை ஒழுங்கா தூக்கலையோ? ஆமா அத்தை, அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஆயிருக்காது. எனக்கு வீட்டை க்ளீன் பண்ண கூட நேரம் இல்லை. வந்தனா என்கிட்ட தானே இருக்கா, சமைக்கணும் அவளை பார்க்கணுங்கும்போது வீட்டை க்ளீன் பண்ண நேரமே இல்லை அத்தை. ஐயோ, என் பிள்ளை நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்போ க்ளீன் பண்ண வீட்டுக்கு வரேன்னு. இருக்கட்டும் அத்தை, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இரு, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். அம்மா உங்க அப்பா எங்க? நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடு. அத்தை, அப்பா காலையிலேருந்து ரூமை விட்டு வெளியே வரல. ரூமுக்குள்ளே இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு. ஒரே சோகமாகவே இருக்காங்க. அப்படியே காலையில் சாப்பிடவே இல்லையோ? ஆமாம், எங்கள் அத்தை வீட்டில் இருந்து சப்பாத்திலாம் போட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்பாட்ட போய் கொடுத்தேன். அப்பா வேண்டாம் அனிதா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வெளியே வரவே இல்லை. சரி, நான் என்னென்னு போய் பார்க்கேன். சாப்பாடை நான் இதில் வைக்கேன். அத்தா. மதி வா. என்னாச்சு அத்தா, உட்காந்துட்டே தூங்குறீங்க? அம்மா, எனக்கு அப்பா பார்க்க பாவமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ இதுல அப்படியே தூங்கிட்டேன். அனிதா எல்லாமே சொன்னாத்தா. நீங்க காலையில சாப்பிடவே இல்லையா? நீங்க சாப்பிடலாம். அனிதா என்ன வருத்தமா இருக்கா தெரியுமா? அவ ரொம்ப கஷ்டப்படுறாள். அவளுக்காகாது ஏதாவது சாப்பிடுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனாலும் நீங்க பாருங்க அவளையும். மனமே இல்ல மதி, ஒரு வாய் கூட சாப்பிட மனமே இல்ல, பசிக்கவும் இல்ல. இந்த நேரம் இப்படிதான் இருக்கும். குமாரும் தொலைஞ்சு போனாம்ல, அப்ப எங்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. சுமதி அக்காவும் மௌலியும் சீக்கிரம் கிடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடாம இருந்து வயிறு பிரச்சனை எதுவும் வந்துட்டுனா அதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அப்பா, அப்பா போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? இரு வாரேன். பாரு மௌலி, நம்ம இங்கே இருக்கோம். போலீஸ் நம்மளை பார்த்தா ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கோம். இம்மா, எனக்கு எல்லாமே பயமா இருக்குமா. பயப்படாத, நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது. சார், 2 பேரையும் பத்தி எதுவும் நியூஸ் கிடைச்சா? ராஜ்குமார், நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். ஊர்ல இருக்க எல்லா சிசிடிவியுமே பார்த்துட்டோம். அவங்க கிளம்பி போறதுக்கான ஒரு தடையும் கூட இல்ல. இப்போ நீங்க கண்டுபிடிப்பீங்களா, இல்லைன்னா என்னமோ அந்த கேஸ் அப்படியே மூடிடுவீங்களா? என்னன்னு தெரியல, எங்களுக்குமே ரொம்ப க்ளோஸ் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை வேற இருக்கான்னு சொல்றீங்க. சார், இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாதுங்க. எவ்வளவு செலவானாலும் எனக்கு பரவாயில்ல, 2 பேரும் வந்தா போதும். உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. நாங்க தொடர்ந்து தேடுறோம், விடமாட்டோம். ஆனால் கண்டிப்பா தேடுவோம். யாராவது ஒருத்தர் குனிஞ்சு பார்த்தா போதும், அதுக்கு போட்டு இவ்வளோ பண்றாங்க. நாங்க நம்பிக்கையா இருக்கோம், நீங்களும் நம்பிக்கையா இருங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். சரி, நாங்க அப்போ கிளம்புறோம். கான்ஸ்டபிள், எல்லா கேஸ்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த நாள் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால எதுவுமே நினைக்காதுங்க. 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? எனக்கு வர வர பயம்தான் வந்துட்டே இருக்கு. அனிதா, நீ தைரியமா இரு. அப்பாக்கு நீ அழுதா கஷ்டமா இருக்கும். அப்பாக்கு காலையில சாப்பிடலன்னு சொன்னால, சாப்பாடு எடுத்து கொடுப்போம். மௌலி, உள்ளவா. அங்க இருந்து இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? கஷ்டம் தாண்டி, எனக்கு எவ்வளவு பசிக்கு தெரியுமா? வா, கஷ்டத்தோட கஷ்டமா நடந்து போயிரும். வா. வந்தனா தூங்கிட்டாளா? ஆமா அத்தை, தூங்கிட்டா. அப்போ நீயும் சாப்பிடுமா, நேரம் கிடைக்கும் போது சாப்பிடு. நான் போறேன் அத்தை. அத்தை, அம்மா லாஸ்டா உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா, எங்கேயாவது போறேன் அப்படின்னு? ஒண்ணுமே சொல்லல அனிதா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாளைக்கு ரேஷன் கடைக்கு போவேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படியே தான் சொன்னாங்க, நாளைக்கு போறேன் உனக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமான்னு. வேற எதுவுமே அவங்க சொல்லல. நீ எதுக்கு ஒரி பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் நல்லதா நடக்கும். அம்மா, நீங்க அழாதுங்கம்மா. எதுக்கு அந்த பட்டனை நான் அமுக்குனேன், அதனால தானே மௌலி இவ்வளோ கஷ்டம். என் கூட சந்திப்பு நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. எல்லாம் தெரியாம நடந்து போயிட்டு அப்படி நினைச்சுப்போம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதுங்கம்மா. அங்க வந்தனா இருக்கல, வந்தனாவை போய் பார்ப்போமே, எனக்கு ஆசையா இருக்கு.
இரு மௌலி, கிச்சன்ல எதுவும் இருக்கான்னு பாப்போமா? எனக்கு பசியில மயக்க வர மாதிரியே இருக்கு. நம்ம கிச்சன்ல போய் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்க போவா. அங்க பாருங்க, கிரேப்ஸ் இருக்கு. ஏன் பின்னாடியே வா. நான் அந்த வாட்டர் கேன் மேல ஏறி அங்கிருந்து குதிக்க போறேன். நீ அதே மாதிரி பண்ணுவா. எம்மா, எனக்கு இந்த கிரேப்ஸ் பிடிக்கவே செய்யாது. நீங்க சாப்பிடுங்க. இது நமக்கு நல்ல வாய்ப்பு. சாப்பிடு. உனக்கு கிரீன் கிரேப்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இதை சாப்பிடு மௌலி. உனக்காக பார்க்காத. இவரை நீ போற வெள்ள மயங்கி விழுந்துட்டா என்ன ஆகும்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தண்ணியை கூட தூக்க முடியாது. சரி சரி, பயம் காட்டாதுங்க, நான் சாப்பிட்றேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடு. அந்த கிரேப்ஸ்குள்ள சீடு இருக்கும் தெரியுமா? அதை சாப்பிட்றாத. ஏன்னா நம்ம அந்த சைஸுக்கு தான் இருக்கும். பார்த்துக்க. ஏம்மா, அதெல்லாம் தெரியுமா? நான் சாப்பிட போறேன். வந்தனா தானே அல்றா? மௌலி வா பாப்போம். பூச்சி பூச்சி. வந்தனா பூச்சி இல்ல சித்தி. அம்மா, பூச்சி பூச்சி. பிள்ளை நம்மள பார்த்து பயம்லாம் படுது. வந்தனா அங்க பாரு, சித்தி டான்ஸ் ஆடுறேன். இம்மா சித்தின்னு சொல்றா. அப்ப அவளுக்கு நம்மள அடையாளம் தெரியுது. கடவுளே, என் பேத்திக்கு எங்களை அடையாளம் தெரியுது. ஐயோ, என்ன பாட்டு கூப்பிடுறாளே. வந்தனா. ஓ மதி, இங்கே தான் இருக்கியா நீயும்? ஆமா வனஜாக்கா, சாப்பாடு கொண்டு வந்தேன். சரி சரி. அனிதா, என்னம்மா ஆச்சு? என்னன்னு சொல்ல ஆண்டி. அம்மாவோ தங்கச்சி எப்படி காணாம போனாங்கன்னு தெரியல. போலீஸாலே கண்டுபிடிக்க முடியலையா. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஊரில் ஃபுல்லாக அந்த பேட்ச் தான் ஓடுதான். எங்கேயாவது போயிருப்பாங்களா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சிசிடிவியில் தெரியுங்களா? யாராவது கடத்தினாங்க கூட இப்போ மிரட்டி ரூபா கேட்கலாம். ஒன்றுமே இல்லைண்ணா. அம்மா, ஃபாரின் போயிருப்பாங்களா இருக்கும். ஃபாரின்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மாட்ட பாஸ்போர்ட் எதுவுமே இல்லையே. இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். எதுவும் சொன்னாங்களா போலீஸ்? வனஜாக்கா ஒன்றுமே சொல்லலை. கண்டுபிடிச்சி பார்க்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. கன்ஃபார்மாக எதுவும் சொல்லலை. அதனால நாங்கள் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கோம். அனிதாக்கா, வந்தனா எங்க? வந்தனா உள்ள தூங்கிட்டு இருக்கா. நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அனிதா. நீ கவலைவே படக்கூடாது. நீ கவலைப்பட்ட உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். வனஜாக்கா, அவளும் எவ்வளோ சந்தோஷமா இருக்க தான் ட்ரை பண்ணுறா. ஆனாலும் முடியாதுல்ல. ஏற்கனவே இந்த வீட்டில் அவங்க தங்கச்சி அம்மா எல்லாரும் இருந்தே தானே. ஆமாம் சுமதி, இந்த நேரம் நம்மளால் சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது. தூக்கமே வராது. அனிதா, நேரத்தெல்லாம் ஒழுங்காக தூங்குனியா? ஆண்டி, நான் ஒழுங்கா தூங்கி 3 நாள் ஆகுது. இம்மா, அங்க பாருங்க, அப்பளகட்டு. கவினு. என்ன வந்தனோ? நான் யாருன்னு தெரியுமா? கவின் மாமா. இம்மா, அப்பளகட்டு வந்தனா பயம் காட்டிட்டு இருக்கான் பாருங்க. புத்தி 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 அப்படின்னா என்னது வந்தனா? என்ன பயங்காட்டியா? ஓ, என்ன போ சொல்றியா? நீ உங்க மௌலி சித்தி மாதிரி என்ன மிரட்டலான்னு பாக்குறியா? உங்க மௌலி சித்தி நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். ஆமா, உங்க சித்தி பூச்சியா மாறி பறந்து போயிட்டா. எம்மா, அந்த அப்பளக்கிட்ட பாருங்க, கோவமா வருது. ஏடி, அமைதியா இரு. ஓ, நீ அப்படி வரியா? வந்தனா உனக்கு நான் பூச்சி பிடிச்சு தரணும்னா நீ என்ன பாட்டு? கவின் அண்ணி, கவின் அண்ணி அப்படி கூப்பிடுது. இந்த கவின் பையல பாரு. என் பேத்தி அழகா சொல்றா, இவன் கண்டுக்காம இருக்கான். ஏம்மா, அவன் மண்டைக்கு ஒண்ணுமே ஏறாதுமா. பூச்சி அந்த பூச்சி பிச்சி பூச்சி பாப்பா திட்டி வந்தனா. நீ என்ன பாட்டு கவின் அண்ணே அப்படி கூப்பிடு. அப்பந்தான் நான் உனக்கு நிறைய பூச்சி பிடிச்சி தருவேன். எங்க வீட்டு பக்கத்துல வந்தானா ரெட் கலர்ல அந்த வெல்வெட் பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். நீ என்ன கவின் அண்ணா அப்படி கூப்பிடுடி. பூச்சி
ஒருத்தமா அனிதாக்கா கவின் என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறா மந்தனா கீழே விழுந்துட்டாளா இல்ல அங்க பாருங்க மௌலியும் சுமதி ஆண்டி அம்மா மௌலி இது என்னது கவின் பொம்மையா ஐயோ பொம்மை இல்ல பண்டனா பூச்சி பூச்சின்னு சொல்லிட்டு இருந்தா நானும் என்னன்னு பார்த்தா மௌலியும் சுமதி ஆண்டியும் அவங்க பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்பா இது சுமதியா அக்காவா இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் அசைவே தான் இருக்கா அவங்க சின்னதா ஆயிட்டாங்க பேசுறது எதுவுமே கேட்கல அப்பா அப்பங்க வாங்க என்னம்மா அங்க பாருங்க அம்மாவும் தங்கச்சியும் எங்க அனிதா ஐயோ அப்பா கீழே பாருங்க சோஃபால இது பொம்மையா பொம்மை இல்ல பண்ணமா அம்மாவும் தங்கச்சியும் தான் அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல ஆனா நம்ம பேசுறதெல்லாம் புரியுது இப்ப என்ன பண்றது தெரியலப்பா அனிதாக்கா அப்போ ஒரு ஃபோன் கொடுத்தா எப்படி அவங்களால டச் பண்ண முடியாது தானே அந்த கீபேட்ல அவங்க வந்து மிதிச்சு மிதிச்சு ஜம்ப் பண்ணி டைப் பண்ணா இதுவும் நல்ல ஐடியா தான் அப்பா ஃபோன் தாங்கலாம் என்னம்மா அம்மா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும் நான் இப்போ ஃபோன் தரேன் நீங்க எதுவும் பேச விரும்புறீங்கன்னா அந்த கீபேட்ல டச் பண்ண முடியாதுல்ல அப்ப ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணி டைப் பண்ணுங்க சரி அப்பா ஃபோன் தாங்க மௌலி நம்ம இப்போ என்ன தெரியுமா டைப் பண்ணணும் அந்த பட்டன் இருக்குல்ல ரெட் பட்டன் பாக்ஸ் அப்படியே டைப் பண்ணு நீ தான் குதிக்கணும்னு அம்மாவால குதிக்க முடியாது சரிம்மா ஓ ரெட் பட்டன் பாக்ஸா நான் இது பார்த்திருக்கேன் மௌலியோட டாக்டர் செட்ல உள்ளது நினைச்சு அங்க வச்சிட்டேன் நான் அதை எடுத்துட்டு வரேன் அம்மா அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க டைப் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பட்டன் மேலே நம்ம தான் ஏறி நின்று குதிக்கணும் அப்போ ஒவ்வொருத்தரா அப்படி பண்ணும்போது பெருசாயிருவோம்னு நினைக்க மௌலி நம்பிக்கையா இருப்போம் நான் சொல்றதெல்லாம் டைப் பண்ணப்போ அனிதா அந்த ரெட் பட்டன் பாக்ஸ் இருக்குல்ல அதுதா அவங்க திரும்ப ஒவ்வொருத்தரால ஜம்ப் பண்ணா பெருசாயிருவாங்கன்னு நினைக்கேன் அப்படிதான் தங்கச்சி சொல்றா நீ அதை அவங்க கீழே வை அம்மா நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனம்மா சுமதி அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல எப்பா எனக்கு கொத்து பரோட்டா வாங்கி தாங்கப்பா பசிக்கு கண்டிப்பா மௌலி அப்பா வாங்கி தாரேன் கவின் உனக்கு ரொம்ப நன்றிம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆன்ட்டி இருக்கட்டும் நான் எதுவுமே நினைக்கல நண்பர்களே இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாடா பாய் பாய் ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா 299 தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகிட் இருக்காம்ல அப்ளகிட் கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க